ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி தியாக்ஸ். ரொம்ப நாள் கழித்து ஒரு குக்கிங் காம்படிஷனுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இந்த காம்படிஷனில் என்னென்ன நடந்ததுன்னு இந்த விளாக் முழுக்க என்னோட சேர்ந்து பாருங்கள். யூடியூப் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் நிறைய இதை மாதிரி காம்படிஷன்லாம் போக ஆரம்பித்தேன். இதை மாதிரி போக ஆரம்பித்தோன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்க ஆரம்பித்தாங்க. இதை மாதிரி நாங்கள் ஃபார்ம் பண்ண ஒரு குரூப் தான் பார்த்திங்கன்னா சமையல். ஸோ இதில் எங்கே காம்படிஷன் நடந்தாலும் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்துடும். அங்கே போயிட்டு நாங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இந்த இடத்துல நீ தோற்று போயிட்ட, நான் தோற்று போயிட்டேன் அப்படின்ற அந்த மன வருத்தன்றது துளி கூட இருக்காது. இது வரைக்கும் ஒரு 6-7 காம்படிஷன் போயிருக்கேன். ஒரு 4 காம்படிஷன் வின் பண்ணியிருக்கேன். அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இந்த தடவை கொடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா மறந்து போன உணவுகள், தமிழரோட உணவுகள். நாங்கள் சரி நம்ம கொஞ்சம் கீரை வகைகள் தான் நிறைய வீடியோ போடுவோமேன்னு சொல்லிவிட்டு இருக்கிற எல்லா கீரையும் எடுத்துகிட்டு வந்து வித்தியாசமாக இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். முக்கியமாக இப்போ பார்க்குறது கல்யாண முருங்கை பட்டை. இதை வச்சு ஒரு மருந்து குழம்பு வைப்பாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிராமத்து உணவுகள், மறைந்து போன உணவுகள் அப்படின்றதால இதை மாதிரி நிறைய இயற்கை உணவுகளாக எடுத்திருக்கேன். நான்வெஜ்ஜு நாட் அலவுடுன்னாங்க. அதுக்காக முடக்கத்தான் கீரை, ராகி அடை, சிமிலி உருண்டை, அது பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்து ஒரு இனிப்பு வகை. கல்யாண முருங்கை, இந்த பட்டை வச்சு ஒரு சூப்பு. பிரண்டை, இதை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு ஒரு வத்தக்குழம்பு. வாத நாராயணன் கீரை, இதில் ஒரு துவையல். தூதுவளை, இந்த கீரையில் கொஞ்சமாக ஒரு சட்னி. பிரண்டையில் கொஞ்சமாக ஊறுகாய். கற்றாழை நல்லா ஒரு 7-8 தடவை அலம்பிட்டு தூளாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் மோரோட அரைச்சோன்னா அந்த கற்றாழை மோர் சூப்பராக இருக்கும். அடுத்தது முருங்கைக்கீரை பொடி. இத்தனை வகைகள் செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். அதுவும் இல்லாமல் இந்த கீரைகளை தேடி தேடி எடுக்கிறது இன்னுமே கஷ்டம். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை தூளாக அரிஞ்சு ஒரு வடை வேற பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாம் கிராமத்து வகையான உணவுகள். முக்கியமாக இந்த கீரை வகைகள்லாம் மறந்தே போச்சு. வெத்தலை எதுக்குன்னு பார்க்குறீங்களா? இதுக்குள்ளே தான் நல்ல ஒரு ராகி பூர்ண கொழுக்கட்டை பண்ண போகிறேன். முன்னாலே கீரை வகைகளை சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. காலையில் 3 மணிக்கு எழுந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சாச்சு. அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு உணவு வகை, ஒரு காரம் சார்ந்தது, அடுத்தது ஒரு சட்னி, துவையல், ஊறுகாய். இத்தனை ஐட்டத்துக்கு தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். குடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பு மாதிரி கல்யாண முருங்கை பட்டை இருக்க பாருங்கள், அதை வச்சு சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பு. ரொம்பவே சூப்பராக இருந்துன்னு எங்கள் வீட்டில் நல்லா மொண்டு குடித்தாங்க. ஸோ நம்ம வீட்டில் குடித்தா போதுமா, போகிற இடத்துல அவங்க ஒத்துக்கணும்ல. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்துலேயும் சுட எல்லாம் ஹாட் பேக்கில் எடுத்துகிட்டு திருப்பி பரிமாறுறதுக்கான அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு முறையும் இதை மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுன்றது ஒரு பரீட்சைக்கு போகிற மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே. எனக்கு மட்டும் கிடையாது. இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தரமணியில் இருக்கிறது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். பார்க்குறதுக்கு இந்த காலேஜ் சூப்பராக இருக்குது. சமையலுக்காக சமையல் கற்றுக் கொடுக்க இவ்வளோ பெரிய காலேஜான ஆச்சரியமாகிடுது. எனக்கு சமையல்லாம் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். காலேஜை பார்த்தோன்னே அந்த பக்கம் எத்ராஜ் காலேஜ் போனதுக்கு இந்த பக்கம் வந்திருக்கலாமோன்னு தோணுது. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த காலேஜ். இப்போ தான் எனக்கு சமையல் கலையில் இந்த ஆர்வம்லாம். கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கிச்சன் பக்கம் கூட போனதில்லை. இந்த காலேஜ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. திருப்பி இங்கே வந்து ஒரு டைம் படிக்கலாமேனே ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி வாங்க காம்படிஷனுக்குள்ளே போகலாம். எல்லோரும் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. குத்து விளக்கு ஏற்றி இந்த விழாவை பார்த்திங்கன்னா துவக்கியாச்சு. அவங்க பார்த்திங்கன்னா பரீட்சைக்கு தயாராகிற மாதிரி அவங்க உணவு வகைகளை ஹாட் பேக்கில் இருந்து எடுத்து பரிமாறுறதுக்கு அலங்காரம் பண்ண துவங்கிட்டாங்க. ஸோ என்னோடது அடுத்த பேட்ச் தான். ஸோ அதுக்காக நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். இயற்கை சார்ந்த உணவு, மறைந்து போன உணவு, கிராமியம் சார்ந்த உணவு, முக்கியமாக அதை நம்ம எப்படி பரிமாறுறோம், இதெல்லாம் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா மார்க்கு கொடுப்பாங்க. ஸோ நிறைய காம்படிஷன் போனதால் இதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையவே வந்து அவங்களோட உழைப்பை போட்டிருந்தாங்க. நம்ம ஒரு 100 பேருக்கு மேலே உழைக்கிறோன்னா நமக்கு மேலே ஒரு 100 பேர் பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பாக உழைச்சிருப்பாங்க. ஸோ அதனால் எந்த காம்படிஷன் போனாலுமே ப்ரைஸ் கிடைக்கலையா, மற்றவங்களுக்கு கிடைக்குதுன்னும் பொழுது நம்ம பார்த்திங்கன்னா அதை ஒரு பெருந்தன்மையோடு எடுத்துக்கணும். இந்த எண்ணத்தோடு தான் நம்ம எல்லா காம்படிஷனுக்கும் போனோம். இவங்க பரிமாறி வச்சுருக்க இந்த அழகெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது. நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு தலவாழையில் போட்டு என்னோடய உணவு வகைகளை மந்தாரை இலை,
கிராமத்தில் மந்தர இலை தான் பயன்படுத்துவாங்க, வாழை இலை தான் பயன்படுத்துவாங்க. அதில் பரிமாறிட்டு அந்த உணவு வகைகளோட பெயர்களை எழுதிட்டு உணவு வகைகள் பக்கத்தில் வச்சுருந்தேன். வந்திருந்த அனைத்து தோழிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா அலங்காரம் செய்திருந்தாங்க. உணவு வகைகளும் ஒரு வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் ஊரை சார்ந்த உணவுகள்னும் பொழுது ஒவ்வொருத்தரும் அவர்கள் மாநிலத்தை சார்ந்த உணவுகளை அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. முக்கியமாக நிறைய பேர் கிராமத்து உணவுன்னும் பொழுது அதை கிராமத்து பாணியில் இதை மாதிரி மண்பானையில் பரிமாறினது இன்னுமே அழகாக இருந்தது. குக்கிங் காம்படிஷன் போகிறோன்பொழுது நம்மளை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. பக்கத்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன உணவு வகைகள் இருக்குது, இதிலேருந்து நம்ம என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது தான் நமக்கு பார்த்திங்கன்னா அறிவு வளர்ச்சி ஆகும். நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம இடத்துலையே நின்றுட்டு இருந்தோன்னா இதை மாதிரி பல இடங்களுக்கு போகும்பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு அனுபவம்ன்றது கிடைக்காது. முக்கியமாக வித்தியாசமான பெயர்களோட உணவு வகை இருக்குன்னும் பொழுது அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும், இது எப்படி செய்திருக்கீங்கன்னுட்டு. நிறைய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தேடி இதை மாதிரி கண்டுபிடிச்சி கற்றுக்கும் பொழுது தான் பல வகையான உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வீட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக அதை சமைக்க முடியும், வீடியோவும் பதிவிட முடியும். அதை மாதிரி இந்த காம்படிஷனில் ஒரு 10 வகையான புது உணவுகள் கற்றுட்ருக்கேன். கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன். ஆயக்கலைகள் 64. அதில் இந்த சமையல் கலை தெரிஞ்சால் தான் நம்ம உயிர் வாழ முடியும். மற்ற கலையோட கம்பேர் பண்ணும்போது உணவு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அதனால் ரொம்ப சிறந்த கலையாக இந்த கலையை நான் சொல்லுவேன். இன்றைக்கி நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ சூடான சூப்பு மட்டும் வச்சுருக்கேன் ஃப்ளாஸ்கில், வரும்போது கொடுத்துக்கலான்னு. முடக்கத்தான் கீரை எல்லாமே தண்ணிக்குள்ளே வச்சுருந்து இப்போ வச்சதால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது வடை, அடுத்தது ராகி அடை, இந்த இடத்துல துவையல், அவங்க கேட்டிருந்தது துவையல், சட்னி, ஒரு இனிப்பு வகை வெற்றிலை கொழுக்கட்டை, ராகி மாவு வச்சு உள்ள பூர்ணம் பார்த்திங்கன்னா எள்ளு, வேர்க்கடலை, ஏலக்காய் போட்டு. ஸோ ரொம்ப கூலாக இருக்க மாதிரி காட்டிட்டாலும் படபடப்பாக தான் இருக்குது. அடுத்தது இப்போ ஜட்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒன்றும் டேஸ்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட வர துவங்குறாங்க. எனக்கும் கொஞ்சம் தைரியமாக இருக்க மாதிரி இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் படபடப்பாக தான் இருக்குது. ஸோ கிட்ட வரும்போது ஒவ்வொரு கீரைகளோட நன்மையும் அதை எப்படி நம்ம வித்தியாசமாக செய்திருக்கோம் அப்படின்றத சொல்கிறதுல தான் நமக்கு இருக்குது. ஃபைனலாக நீங்கள் பார்க்கக்கூடியது அமிர்த வில்லை. வெற்றிலைக்குள்ளே மடித்து வேக வச்சோன்னா வெற்றிலை கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும். இங்கே பார்க்குறது இந்த கல்யாண முருங்கை பட்டையில் சூப்பு. அடுத்தது பிரண்டை வத்த குழம்பு, தூதுவளை மசால் வடை, அமிர்த வில்லை. ஒரு 3 உணவு மட்டும் சுவைச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வரும்னு தெரியும். எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்டு அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. விஜய் நீ போடுற கோவில்லாம் சூப்பராக இருக்குது, நாங்களே கோவிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது, இப்போ என்ன சமையல் வீடியோ போடுறதில்லன்னாங்க. அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இப்போ நிறைய டூர் தான் போயிட்டுருக்கேன்னு. டூர் நிறைய போகிறது, அதை எடிட் பண்ணுறதாலே இப்போ நிறைய காம்படிஷன் நான் போகிறதில்ல. ரொம்ப நாள் கழித்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஒரு டூர் போடு விஜி, எல்லாம் டூர் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இங்கே இருக்க கேங்கும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. போனதுக்கு என்ன ஒரு பார்ட்டிசிபெண்ட் சர்டிஃபிகேட்டும் இதுக்கான ஒரு பரிசும் கொடுத்துருந்தாங்க. ஸோ வெற்றியோ தோல்வியோ எல்லாத்தையும் நம்ம சமமாக தான் ஏற்றுக்கணும். எவ்வளோ தான் நம்ம முயற்சி போட்டு செய்தாலும் நமக்கும் மேலே ஒருத்தவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாயிண்டில் முன்னுக்கு வந்துட்டாங்கன்னும் போது அதை நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கி போனதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண, அவங்களோட அரட்டை அடித்தேன், புகைப்படம் எடுத்துக்கிட்டேன். முக்கியமாக ஒரு 10 வகையான உணவு வகை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதையும் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கணும். கண்டிப்பாக என்னோடய வீடியோ இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ராவல் அண்ட் ஃபுட்டு, நிறைய வித்தியாசமான இது மாதிரி கீரை வகைகள் ஃபுட்டு எப்படி டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறது, ட்ராவல் பண்ணுற இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, 2மே பதிவிட்டிருக்கேன். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சந்தித்தது இன்றைக்கி எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்த ஒரு ஃபுட் காம்படிஷனில் தான் இவங்களெல்லாம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். ஏன் நம்ம எல்லோரும் சேர்ந்து அப்பப்போ மீட் பண்ணலாம் விஜி அப்படின்னாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.